இயக்குனர் ஹரி இயக்கி நடிகர் விஷால் நடித்து வெளியாகியுள்ள ரத்தினம் திரைப்படத்தின் முதல் ப்ரமோஷன் காட்சி தூத்துக்குடி ரசிகர்களுடன் இயக்குனர் ஹரி அமர்ந்து பார்த்தார். திருச்செந்தூரில் கவிழ்ந்த ஆட்டோவை தூக்கி நிறுத்தும் போது எதிரே வந்த அரசு பேருந்து மோதியதில் 2 பேர் படுகாயம். இயக்குனர் ஹரி இயக்கி நடிகர் விஷால் நடித்து வெளியாகியுள்ள ரத்தினம் திரைப்படத்தின் முதல் ப்ரமோஷன் காட்சி தூத்துக்குடி ரசிகர்களுடன் இயக்குனர் ஹரி அமர்ந்து பார்த்தார். இயக்குனர் ஹரி கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியுள்ள திரைப்படம் ரத்தினம். இயக்குனர் ஹரி இயக்கியுள்ள 17வது திரைப்படமான இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிகர் சங்க தலைவர் விஷால் நடித்துள்ளார். கதாநாயகியாக பிரியா பவானி சங்கர் நடித்துள்ளார் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் வருகிற 26ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பாலகிருஷ்ணா திரையரங்கில் ரத்தினம் திரைப்படத்தின் ப்ரமோஷன் காட்சி வெளியிடப்பட்டது. இதில் இயக்குனர் ஹரி கலந்து கொண்டு திரையரங்கிற்கு வந்திருந்த பொதுமக்களுடன் அமர்ந்திருந்து ப்ரமோஷன் பார்த்து ரசிகர்களுடன் தனது கருத்தை பரிமாறிக்கொண்டார். அப்போது அவர் கூறுகையில், அதாவது 17 படத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ரொமோஷன் 17 படத்துக்கு ஆரம்பிக்கும் போது அது நம்ம சொந்த ஊர்லேயே ஆரம்பிக்கிறோன்றது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி. ஏன்னா தூத்துக்குடியில் தான் நிறைய ஷூட்டிங் பண்ண அந்த படம். அங்கேயே நாங்கள் ஃபஸ்ட் டே ஆரம்பிக்கிறோம். படம் 26 ரிலீஸ்ன்றதுனால தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் போய் எல்லா தியேட்டர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ட்ரெய்லரை ப்ளே பண்ணி காட்டி மக்களுக்கு காட்டி அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு அப்படியே என்னென்ன இருக்குது ப்ரெஸ் அத்தனை பேரையும் மீட் பண்ணி, ஏன்னா என்னதான் நாங்கள் படம் எடுத்தாலும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா தான் இப்படி ஒரு படம் வருதுன்னு மக்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய பங்களிப்பு தான் இன்றைக்கி பெருசாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, உடனே அப்டேட் பார்க்குறாங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இது வரைக்கும் இந்த ஒரு 10 நாளாக இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் ப்ரெஸ்ஸோட பங்களிப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சின்ன உடனே கொடுத்து அதை மக்களை பார்க்க வச்சு, ஸோ இந்த படம் 26ஆம் தேதி வர்றதுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு நன்றி. மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, குடும்பத்தோடு அந்த படத்தை பாருங்கள். ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான், ஆனால் நீங்கள் குடும்பத்தோட முகம் துளிக்கிற மாதிரி ஸோ நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஆக்ஷன் இருக்கும், விறுவிறுன்னு இருக்கும். அந்த ஆக்ஷன் கூட ஒரு தேவைக்கு தான், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஹீரோ கையில் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சண்டை படம், அந்த மாதிரி ஃபைட்டு தான். எல்லாமே யதார்த்தமான ஃபைட்டு. படத்தில் ஒரு 8 சீக்வன்ஸ் இருக்குது. ஃபைட்டு, சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட்டு சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்கோம். ஒரு சீனு, ஃபைட்டு, அதை தொடர்ந்து சேஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஹைவேஸில் பண்ணியிருக்கோம். அது உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை பார்த்தாச்சுன்னா இன்னும் 2வது கூட போய் பார்க்கலாமே, ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துன்னு பார்க்க ஆசைப்படுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருமே வாங்க, தேட்டருக்கு வாங்க, தேட்டரில் பாருங்கள். நிச்சயமாக இந்த லீவு நாளில் சொந்தக்காரங்க நிறைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பிள்ளைகளும் ஃப்ரீயாக இருப்பாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். சார், இது கதை எதுவும் நம்ம தூத்துக்குடி சம்மந்தப்பட்ட கதையா? இந்த படம் இது வட தமிழ்நாடு, அதாவது வேலூர் மாவட்டம் சம்மந்தப்பட்ட கதை. வேலூர் பக்கத்தில் ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர், இந்த 2த்துக்கு நடுவில் நடக்கிறது. அதே மாதிரி திருத்தணி, நகரி, இதுக்கு 2த்துக்கு நடுவில் நடக்கிறது. இந்த மாதிரி பார்டர் ஏரியா வச்சு பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் நான் அந்த சைடு வச்சு பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல. இந்த ரத்னம் படம் கதையோட அமைப்பு அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம கண்டிப்பாக நார்த் தமிழ்நாடு வச்சு பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன். இது ஆனால் நம்ம ஷூட் பண்ணது தமிழ்நாடு முழுதும் நிறைய இடத்துல, தென்காசி, குற்றாலம், அந்த பக்கம் வேலூர், நம்ம சைடு விளாத்திக்குளம், சாயல்குடி, எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன். ஸோ படம் நிறைய லொக்கேஷன், 2 நாளைக்கு ஒரு லொக்கேஷன் தான் அடிச்சிருக்கோம். தென்காசியில் கூட பண்ணோம், திருநெல்வேலி பக்கம் பண்ணோம். ஸோ இது வேலூர் சம்மந்தப்பட்ட ஒரு படம். அடுத்த படம் எதுவும் என்ன படம் இருக்கு? அதோட முதல்ல இந்த படம் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம், ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் விஷாலுக்கு ஒரு திருப்பணி ஆணையம். விஷால் ஏற்கனவே மார்க் ஆண்டனியில் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அது மூலமாக மக்களும் மார்க் ஆண்டனியை ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்கின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து பார்த்துட்ருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 3 சாங்கு எல்லாமே ஒரு நல்ல பேரை கொடுத்துருக்கு. இந்த ட்ரெய்லர் கூட ஒரு நல்ல பேர் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு பெரிய ஓப்பனிங் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சார், நடிகர் விஜய், நடிகர் விஷால் இவங்கெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் இது பண்ண போகிறாங்க. திரைப்பட இயக்குனராக அவங்களுடைய கருத்து?
அரசியல் கட்சி யார் வேணாலும் அரசியல் பண்ணட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணுறது யார் வந்தாலும் சந்தோஷம் தானே, நல்லது தானே. சார், உங்கள் படங்கள் 2ஆம் பாகங்கள் சில படங்களை எடுக்கிற மாதிரியே முடிச்சிருப்பீங்க. அதில் வந்து சாமி சிங்களம் இப்போ எடுத்திருக்கீங்க. அடுத்த கட்டமாக தாமிரபரணி அந்த மாதிரி படங்கள் 2ஆம் பாகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு போலீஸ் படம் ஒன்று பண்ணும், அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணணுன்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் வேலையை தான் இப்போ வந்து படம் ரிலீஸ் பண்ணோன்னா அடுத்த நாள்லேருந்து அந்த வேலையை ஆரம்பிக்கணுன்ட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து 2ஆம் பாகம்ன்ற ஐடியா இப்போதைக்கு. சார், இந்த சோசியல் மீடியா வளர்ச்சி, ஓடிடி, இந்த மாதிரி நிறையா நாளுக்கு நாள் நிறையா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. தேட்டரில் வந்து மக்கள் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை கூடுதா குறையுதா, எப்படி சார் வருங்காலங்களில் எப்படி இருக்குது? அதுக்கு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தேட்டருக்குள்ள பார்த்தது தான் சாட்சி. 21 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷம் நினைக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் கில்லி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி தேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அது குடும்பமாக உட்காந்து. ஸோ அவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு தேவைப்படுது படம். நம்ம நல்ல படங்கள் கொடுத்தோம்னா நிச்சயமாக வந்து தியேட்டர் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. திருச்செந்தூரில் கவிழ்ந்த ஆட்டோவை தூக்கி நிறுத்தும் போது எதிரே வந்த அரசு பேருந்து மோதியதில் 2 பேர் படுகாயம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள வன்னி மாநகரத்தைச் சேர்ந்த தங்கராஜ் மகன் ஜெயசிங். இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்த நிலையில் இவர் வன்னிமாநகரத்தில் இருந்து ஆட்டோவில் திருச்செந்தூருக்கு சென்று கொண்டிருந்த போது குமாரபுரத்தில் மாடு குறுக்கே வந்ததால் ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் ஜெயசிங் காயமடைந்துள்ளார். இதனை பார்த்த குறும்பூர் அருகே உள்ள பணிக்கநாடார் குடியிருப்பை நடுத்தெருவை சேர்ந்த ஜெயசேகர் மகன் பாலகணேஷ் என்பவர் ஜெயசிங்கை மீட்டு ஆட்டோவை தூக்கி நிறுத்தும் போது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி அதிவேகமாக வந்த அரசு பேருந்து ஆட்டோவின் பின்னால் மோதியது. இதில் ஜெயசிங், பாலகணேஷ் இருவரும் படுகாயமடைந்தனர். இதில் ஜெயசிங் திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையிலும் பாலகணேஷ் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குமாரபுரம் பகுதியில் புதியதாக சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் வாகனங்கள் அதிவேகமாக வருவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. விபத்தை தவிர்க்க காவல்துறையினர் பேரிகார்டுகள் வைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் குமாரபுரம் பகுதியில் சாலை ஓரத்தில் சுற்றி தெரியும் கால்நடைகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வாங்க அதிக அளவு மக்களும் வியாபாரிகளும் குவிந்ததால் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. மீன்பிடி தடைக்காலம் காரணமாக விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதையடுத்து திரேசுபுரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. பெரும்பாலும் மீன்கள் வாங்குவோர் கூட்டம் அதிகரித்து காணப்படும். மேலும் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் மக்களும் வியாபாரிகளும் திரேசுபுரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்ததால் மீன்கள் வரத்து அதிகமாக காணப்பட்டாலும் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. 1 கிலோ சீலா மீன் ரூபாய் 1200, ஊளி மீன் ரூபாய் 500, விலை மீன் ரூபாய் 500, பாறை மீன் ரூபாய் 400, கேரை, சூறை மீன்கள் ரூபாய் 250 என விற்பனையானது. விலை அதிகரித்து காணப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு 19 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. தெற்கு ரயில்வே தகவல். அதன்படி சென்னை, எழும்பூர், நாகர்கோயில் இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அதேபோல கன்னியாகுமரி, நெல்லை, திருச்சி மற்றும் தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு பயணிகளின் வசதிக்காக தேர்தலை ஒட்டி சிறப்பு ரயில்களையும் அறிவித்துள்ளது. மேலும் இதை தவிர பல புறநகர் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2023ஆம் ஆண்டு கோடை விடுமுறையில் இந்தியா முழுவதும் மொத்தம் 6369 சேவைகள் இயக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 2742 சேவைகள் இயக்கப்பட உள்ளது. கோடை காலங்களில் ரயில் நிலையங்களில் குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து முக்கியமான ரயில் நிலையங்களில் விரிவான கட்டுப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு டிக்கெட் கவுண்டர் மற்றும் IRCTC இணையதளம் வழியாகவும் பயணிகள் டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம்.